இது மூலமா அந்த வீட்ல அவ மேல இருக்கிற கோவெல்லாம் குறையும். அம்புட்டு தைரியமா போச்சுல உனக்கு. ரவுடி நீங்க ஹோட்டல்ல உடைச்ச விஷயத்துல மாமாவை தான் எல்லாரும் குத்த சொன்னாங்க. மாமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணலங்கறத எல்லாருக்கும் சொல்லணும்னா அது நான் வந்து சொன்னாதே சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த விஷயத்த பவானி அண்ணி கிட்ட சொன்னேன். பாத்துக்கு பார்த்தா அத்தை மாமான்னு சொல்றத நிப்பாட்டி. அதான் பாட்டி நாங்க வந்தோம். ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்குறவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்னு பவானி அண்ணி தான் சொன்னாங்க. அதே நாங்க அப்படியே புறப்பட்டு போயிட்டோம். ஏய் எல்லாரும் பேசுறான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடா அவ பேசுறது நல்லதா போச்சு கூட்டமா குடிச்சினா அப்படி காரணமா பேசுறீங்க. அப்பா அந்த ஹோட்டல் அடிச்சு உடைக்க சொன்னது வேற யாரும் இல்ல சித்தப்பா. இதோ நிக்கிறாளே தாமரை. நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாமல சொல்லல. தாமரையும் சாவு தெரியாதீங்க. சட்டை ஏன் பேர் சொல்றீங்க? எனக்கு சித்ராவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எப்ப பேசணும்? நம்ம எங்க பேர் மாட்டி விடுங்க? என்ன மதனி விஷயம் வெளிய தெரிஞ்சதோ நைஸா நழுவிடலான்னு பாக்கீங்களா? பாசத்தினாலதான் நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னு. உங்களாலதான் என் மகன் பேர் கெட்டு போய் எந்த ஊருக்குள்ளயும் போக முடியாம தலை குடிஞ்சு நிக்கிறான். மன்னிப்பு கேளுங்க சொல்றல கேளுங்கடி. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். கூடவே இருந்துகிட்டு நான் அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்களே. உங்க மருமக பேசினது சரிதான். ராஜாங்க நல்ல தன்மையான ஆளு. அவர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு ஒரே நாள்ல உங்க புகழ் உச்சிக்கு போயிடுச்சு. இந்த வீட்ல ஒரு கொட்டாய் போட்டு உட்காந்துக்கல அவளுக்கு. தாமரை அன்னைக்கு மாதிரி இது தப்பா போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கருக்கலைக்கிற மருந்து இதுல கலந்துட்டு இந்த ஏதோ பச்சை மருந்து தான் உன்னை குடிக்க சொல்லி எங்க அம்மா